இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி மனிஷா தற்கொலை முயற்சி எல்லாம் எதுவும் பண்ணல. தற்கொலை முயற்சி பண்ணிக்கிற மாதிரி நடிச்சா. நீங்க எல்லாரும் மனிஷா சாகர அளவுக்கு துணிஞ்சிட்டாலேன்னு பயந்தீங்களே தவிர அவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவே இல்லை. நீ என்ன சொல்ற லக்ஷ்மி? உண்மையதாங்க நான் சொல்றேன். உங்க முன்னாடி எல்லாம் விஷத்தை குடிச்சா மாதிரி அவ நடிச்சிருக்கா. உயிர் போற மாதிரி உங்க எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. உங்களை ஏமாத்தி அவ நினைச்சதெல்லாம் நடத்திக்கலான்னு நினைச்சிருக்கா. அதுதான் உண்மை. அவ சாகணும்ன்ற முடிவெல்லாம் எடுக்கவே இல்லை. அது உண்மையா பொய்யான்னு சொல்றதுக்கு தான் இந்த டாக்டர் வந்திருக்காங்க. இங்க பாருங்க டாக்டர், நீங்க தான் எல்லாருக்கும் உண்மைய சொல்லணும். நீங்க சொல்ல போற உண்மையால அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணர்வாங்க. சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர். என்ன சொல்ல சொல்றீங்க லட்சுமி மேடம்? உண்மையை சொல்லணுமா இல்ல நீங்க சொல்லுன்னு சொன்ன அந்த பொய்ய சொல்லணுமா? நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க டாக்டர்? மனிஷா விஷத்தை குடிக்கலங்கிற உண்மையை சொல்லுங்க. அவளுக்கு நீங்க உண்மையாவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலங்கிற விஷயத்த சொல்லுங்க. இப்பதான் புரியுது. இங்க நடக்கிற என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்காக இவங்க ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. அதுக்காக என்ன பயன்படுத்திக்கலான்னு ட்ரை பண்றாங்க. என்னால போய் சொல்ல முடியாது. ஒருவேளை என்னால இந்த விஷயம் முடியலன்னா இந்த நிச்சயதார்த்தத்தை வேற ஏதாவது மூலமா இவங்க கண்டிப்பா நிறுத்திடுவாங்க. அதனாலதான் இது வரைக்கும் அவங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை சொல்றேன்னு அவங்கள நான் நம்ப வச்சுக்கிட்டே வந்தேன். இப்ப நான் உண்மையை சொல்றேன். அன்னைக்கு மனிஷா குடிச்சது ரொம்ப டேஞ்சரான பாய்சன் தான். நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த விஷயம் உண்மை. அந்த உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு வந்து பொய் சொல்லுன்னு இவங்க என்ன கூட்டிட்டு வந்தாங்க. இதுதாங்க நடந்தது. நான் போயிட்டு வரேங்க. லக்ஷ்மி, இப்போ இருக்குடி உனக்கு பெரிய விருந்து.